ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்கின் ஒயிட்டனிங் க்ரீம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை ஒரு வாரம் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு நல்ல க்ளோ கிடைக்கும். இந்த ரைஸ் க்ரீம் எந்த அளவுக்கு எஃபெக்டிவ் ஆனதுங்கிறத நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நம்ம சேனலில் குக்கிங் ரெசிபீஸ், பியூட்டி டிப்ஸ், என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் எல்லாம் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போது உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம அந்த க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி எடுத்துருக்கிறேன். அரிசி எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எடுத்துக்கலாம். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த அரிசியை வாஷ் பண்ணி எடுக்கும்போது தான் அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே போகும். அதுக்காக கழுவி அழுக்க வெளியே ஊற்றிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த அரிசி ஊறத்தக்கிறதாக தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 3 மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும். ஹோல் நைட்டு கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். 3 மணி நேரம் கழித்து இதை நம்ம அரைச்சி எடுத்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், 3 மணி நேரம் ஆயிடுச்சு. அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை நம்ம திரும்பவும் வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணியை எப்போவுமே நம்ம வடித்து எடுத்துடணும். அப்போ தான் அதில் உள்ள அழுக்கெல்லாம் போகும். எடுத்துட்டு இதை இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். ஒரு நேரம் க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு 3 டீஸ்பூன் அரிசி போதும். மிக்சியில் போட்டு அரைக்கும்போது அது கூட நம்ம தேவையான அளவு பால் காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எது வேணாலும் ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுக்கும்போது இந்த மாதிரி திக்காக வர்றதை, கடைசியில் வர்றதை நீங்கள் ஃபேஸுக்கு ஸ்க்ரப் பண்ண கூட வச்சுக்கலாம். அதை வேஸ்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இதை வச்சு நீங்கள் ஃபேஸில் ஸ்க்ரப் பண்ணிங்கனாலும் நல்ல எஃபெக்ட் தான் அது. வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதை ஒரு வெசல்ஸில் ஊற்றி க்ரீமியாக ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், இப்போ நான் இந்த வெசலில் ஊற்றிருக்கிறேன். இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு க்ரீம் பதத்துக்கு வர்றது வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃப்ளேம் மீடியமில் தான் இருக்கணும். ஹையாக வச்சிடாதீங்க, ஒரு மாதிரி தீஞ்சு போயிடும், கலர் மாறிடும். அதுக்காக தான். பாருங்கள், இப்போ நமக்கு க்ரீம் கன்சிஸ்டன்சி வந்துச்சு. நம்ம க்ரீம் ரெடி பண்ணும்போது கெட்டி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா பால் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இந்த க்ரீம் பியூட்டி டிப்ஸ் ஃபாலோ பண்ணுற எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு க்ரீம், ரொம்ப எஃபெக்டிவானது. அதிகமாக இந்த கொரியன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் க்ரீம் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க ஸ்கின் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும். அதை தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கிறோம்.
இப்போ இதை ஆற வச்சு ஒரு கப்புக்கு மாற்றிக்கோங்க. ஒரு கப்புக்கு மாற்றிட்டு அது கூடவே தேங்காய் எண்ணெய் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். ரோஸ் வாட்டர் அரை டீஸ்பூனுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆலோவேரா ஜெல் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா க்ரீமியாக வரும். மிக்ஸ் பண்ணும்போது ரோஸ் வாட்டர், ஆலோவேரா ஜெல், கோகோனட் ஆயில் மூணுமே ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோ கொடுக்க வேண்டியது. நல்ல க்ளோ கொடுக்கும். க்ளோயிங் ஸ்கின் வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த க்ரீம் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். நமக்கு இப்போ க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இது கண்டிப்பாக எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். இதை இப்போ ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் 1 வீக் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்ல க்ரீமியாக உங்களுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை அப்ளை பண்ணிக்கிட்டு குளிக்க போகும் முன்னாடி அப்ளை பண்ண பாருங்கள். அப்போ தான் நம்ம ட்ரை ஆனதுக்கு பிறகு கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். காலையில் சாயங்காலம் அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. டெய்லி வேணுனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நமக்கு இந்த ரைஸ் க்ரீம் வந்து எந்த வித சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. 100% உங்களுக்கு வந்து சேஃப்டியானது. இதை அப்ளை பண்ணி பார்த்து உங்கள் ரிசல்ட்டை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து எல்லா ஸ்கின் டைப்பும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆண் பெண் 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப எஃபெக்டிவானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.